வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமூலரின் திருமந்திர பாடலை நம்ம எடுத்துக்கிறோம். 445வது பாடலாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம சிந்தித்து செயல்படுத்துவோம். உகந்து நின்றே படைத்தான் உலகேழும், உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி, உகந்து நின்றே படைத்தான் ஐந்து பூதம், உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே அப்படின்னு கொடுத்துருக்காரு. உகந்து அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, மனம் உகந்து கொடுக்கணுன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உகந்து அப்படின்னா நாம் சொல்லாலும் எண்ணத்தாலும் சொல் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ணுற மாதிரி தரணும். பொருள் தரோம் அப்படின்னா நம்ம உள்ளுணர்வு அப்படியே உகந்து தரணும், மனம் உகந்து தரணும். அதான் உகந்து நின்றே படைத்தான் உலகேழும், உலகேழும் இறைவன் இயற்கை இறைநிலை என்ன படிச்சிங்க? 7 உலகத்தை படைத்தான், உலகேழும் படைத்தான். உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி அப்படின்னா என்ன அர்த்தம்? உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்குவதற்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? ஒரு தடவை செய்கிற ஒரு பொருளே பார்த்தாது. கிச்சன் சமையல் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது தொழிற்சாலையிலையோ, இல்லை வேறு எந்த பயிர் பச்சை எல்லாமே எடுத்த உடனே நான் கரெக்டாக செஞ்சேன்னு சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? இறைநிலை நம்மை மனிதனை படைப்பதற்காக மீண்டும் 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 7 உலக படைத்தான். அப்போ மீண்டும் மீண்டும் என்ன பண்ணாங்க? உலகத்தை எப்படி கொடுத்தா எல்லாரும் சுகமாக வாழ்வார்கள் என்று யோசித்து அழிச்சு படைச்சாங்க. அவள் பாருங்க எவ்வளோ சுவாமி அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர். எல்லாமே படைச்சி எல்லாமே சரிப்படுத்தி என்ன பண்ணாங்க? நான் மனிதனை அவனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து வச்சிருக்காரு. அப்போ அடுத்த நீள் சொல்கிறாரு பாருங்க, எந்த அளவுக்கு அவர் அழிச்சு இப்படி தான் செய்யணும்னு உருவத்தை அழகாக உலகத்தை படைச்சு வச்சிருக்கார். உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான் முதன்மையாக தோன்றியது. அணுவாக அணுக்களின் சேர்க்கையாக என்னாச்சுங்க? 1 அறிவு முதல் 5 அறிவு படைத்த பஞ்சபூதங்கள் தான் 5 அறிவாக வந்திருக்கு. அப்போ 6வது அறிவு யாரு? 6வது அறிவு எங்கேருந்து வந்துச்சு? பஞ்சபூதங்கள் தான் இயற்கைன்னா பஞ்சபூதங்கள் தானே வரணும், வந்துருச்சு. அப்போ 6வது அறிவு என்பது என்ன? இறைநிலை இயற்கை இறைவன் தன்னை ரசிக்க உணர ஆசைப்பட்ட எடுத்த மனித உரு மனிதன், மனிதனாக படைத்து வச்சிருக்கிறார். தன்னை ரசிக்க ஆசைப்பட்ட எடுத்த ஒரு உரு தான் மனிதன். அதுதான் அடுத்த லைன் சொல்றாரு, பஞ்சபூதங்களை படைச்சிட்டாரு. உகந்தே நின்று உயிர் ஊன் படைத்தானே. அப்போ பஞ்சபூதங்களையும் உயிர் வந்துட்டா இருக்கு. அப்போ ஊன் என்ற உடலையும் படைத்தது இறைவன். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று நலமழிந்தேன் பூரணமே. இறைவன் எப்போனாலும் நம்ம உடம்புலேருந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்க? ஒவ்வொரு நாளமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செகண்டும் இறைவா உனக்கு நன்றி, இறைவா இந்த அறிவு கொடுத்த உனக்கு நன்றி, இந்த உடலை கொடுத்த உனக்கு நன்றி, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களை கொடுத்த நன்றி, இயற்கை நன்றி, எதுக்குமே நன்றி நன்றி நன்றி. எதை உபயோகப்படுத்தினாலும் இந்த விரலை படைச்ச இறைவன் நகத்தை படைச்சிருக்காம பாருங்க. இந்த நகை இல்லை அப்படின்னா இந்த விரல் நிற்காதுங்க, ஸ்ட்ராங் கிடைக்காது. அப்போ எவ்வளோ நுணுக்கமாக உணவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வாசனை என்ன பண்ணுங்க? சாப்பிடாத, இது தடுத்துரு அப்படின்னு மூக்கு சொல்லு. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ யோசித்து சிற்பமாக நம்மளை அழகாக படைச்சி வச்சுருக்க அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்படின்னா ஊன் என்ற உடலுக்குள் இறைவா நீ தான் என்று உலகத்தை நான் உணர்கிறேன். எதன் மூலமாக? தியானத்தின் மூலமாக உணர்ந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ்வேன் என்று சொல்லி திருமூலரின் அந்த உணர்ந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில் நாமும் ஒவ்வொரு நிமிடமும் இறைநிலையை உணர்ந்து அமைதி என்ற நிலை, இன்பத் துன்பத்தை கடந்து அமைதி என்ற நிலையில் இருந்து நாம் தியானம் செய்கிறோமோ இல்லையோ, தியானம் எடுத்தவங்க தியானம் செய்யுங்க, தியானம் எடுக்காதவங்க
அமைதியாக விளக்கேற்றி வச்சுட்டோ இல்லை மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டோ இல்லை நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரின்ப நிலையை அடையலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையை சிந்தனையை சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.